இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குயின்வா பிரியாணி. குயின்வா பிரியாணி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். குயின்வா, கீ, ஆயில், ஸ்பைசஸ், அனியன், டொமேட்டோ, சில்லி, கொரியாண்டர், மின்ட், ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் பட்டர் பீன்ஸ். குயின்வா ரெசிபி சீரிஸோட ஃபர்ஸ்ட் டிஷ்ஷான குயின்வா பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் இந்தியா கிட் பிராண்டோட 100% நேச்சுரல் குயின்வா 500 கிராம் பேக்கெட் யூஸ் பண்ணிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 225 rupees. இந்த பேக்ல பாத்தீங்கன்னா குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப தெளிவாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் இன்ஃபோ பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா கொடுத்திருக்காங்க. குயின்வாவோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆப்வியஸ்லி இதுல எந்த டிஷ் குக் பண்ணாலும் அது ரொம்பவே ஹெல்த்தியா தான் இருக்க போகுது. குயின்வா பிரியாணி செய்யறதுக்கு நான் 2 cups ஆஃப் குயின்வா எடுத்து அதை நல்லா 2 times வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண குயின்வாவை ஒரு 5 to 10 minutes வாட்டர்ல சோக் பண்ணி வச்சிடலாம். பை தி வே, நம்ம சேனலோட FB பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தா உடனே ஃபாலோ பண்ணிருங்க. நமக்கு குயின்வா பிரியாணி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். கொரியாண்டர், புதினா, ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் சில்லி. அண்ட் நான் இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ண போறதுனால அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 spoons கீ அண்ட் 2 spoons ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ அவர் இன்ஸ்டா பேஜ் கெட் Girlified. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமா வேணும்னா 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் அண்ட் கிரீன் சில்லிஸ்லாம் நல்லா வதங்கின அப்புறம் 3 tablespoons ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குயின்வா சீரிஸ் ஆஃப் ரெசிபீஸ்ல ஃபர்ஸ்ட் ரெசிபியா குயின்வா பிரியாணியை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, என்னன்னா குயின்வா ஒரு ஃபாரின் கிரெயின் அண்ட் ஹெல்தி ஃபுட்டா இருந்தாலும் நமக்கு பிடிச்சதெல்லாம் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல பண்ற பிரியாணி தானே. ஸோ நான் குயின்வாவையே பிரியாணியா எப்படி செய்யறதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதோட ரிசல்ட் தான் இந்த குயின்வா பிரியாணி. இந்த குயின்வா சீரிஸ் ஆஃப் ரெசிபீஸ்ல அடுத்து என்னென்ன டிஷ் வருதுன்னு நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி மசாலால நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது புதினா. மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணாலே அது ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்குங்க. ஸோ அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போறோம். நான் இங்க 2 தக்காளி யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம 1 டீஸ்பூன் தனியா தூள் and 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றோம். வேணும்னா நீங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பட்டர் பீன்ஸ் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் பீன்ஸ் அண்ட் மசாலால நல்லா குக் ஆன அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க குயின்வாவை இதுல ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ கடாயில இருந்து குக்கருக்கு குயின்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 2 கப் குயின்வா யூஸ் பண்ணிருக்கனால 4 cups ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க குயின்வா எடுத்த அதே கப்ல வாட்டர் எடுத்துக்கலாம். இதை ஆஸ் யூஷுவல் குக்கர்ல குக் பண்ணி எடுத்த அப்புறம் குயின்வா பிரியாணி ரெடி. ஃபைனலா நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிக்க போறோம்.
அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. குயினோவில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? அதை குக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரியே ஒரு சின்ன வால் மாதிரி வெளியே வரும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சூப்பரான ஹெல்த்தி அண்ட் யம்மி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட குயின்வா சீரிஸ் ஆஃப் ரெசிபீஸ்ல அடுத்தடுத்து என்ன ரெசிபீஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் so that you'll not miss the videos. பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. And thank you so much for watching.